சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ISI அதை வந்து தேடி வேட்டையாடி இருக்கு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. ஸோ இந்த செய்திகள் தான் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷப்பாக வந்து சர்வதேச ஊடகங்களில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ வந்து பலுச்சிஸ்தானுடைய சிவிலியன்ஸ் மேலே வந்து அட்டாக் நடந்திருக்கு, 4 குழந்தைகள் பலியே இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்து வந்திருக்கு. இப்போ இந்த செய்தி வந்த உடனேயே ஒரு பொது புத்தியில் இது எப்படி போகுது அப்படின்னா, பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த போராளி குழுக்கள் தான் இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே காரணமே இல்லாத அப்பாவி குழந்தைகளை வந்து கொலை செஞ்சிருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு கொதிப்பு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு இயக்கமும் பொறுப்பேற்றுக்கல. ஆனா வந்து பாகிஸ்தானுடைய மீடியாஸ்ல இதை வந்து பலுச்சிஸ்தான் போராளி குழுக்கள் தான் இந்த வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நரேஷன் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னா, அப்போ உண்மையிலே இந்த தாக்குதல் சம்பவத்தை செய்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பலுச்சிஸ்தான்லேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இந்த இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் ஃபண்ட் பண்ணும் அப்படின்னா, எந்த நாசக்கார பயங்கரவாத அமைப்பு பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த அமைப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. லஷ்கர் இ தொய்பா கிட்டத்தட்ட ஒரு டெரர் ஃபேக்டரியாக தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ற ஒரு நாடாக மாறி இருக்கக்கூடிய பாகிஸ்தானை இன்னமும் சர்வதேச நாடுகளும் இந்தியாவும் வந்து பார்த்துட்டு இருக்கணுமா? பலுச்சிஸ்தான் வந்து நிச்சயமாக ஒரு புதிய போராட்டத்தை நோக்கி தினம் நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் கடத்தல் சம்பவத்தில் அவங்க எப்படி திட்டமிட்டாங்க, எந்த மாதிரியான தாக்குதல் இருந்தது, அந்த தாக்குதல் சம்பவத்தில் கூட பெண்கள் குழந்தைகளை அவங்க வந்து கை வைக்காம எப்படி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ BLA நிறுத்த போவதில்லை, பாகிஸ்தான் அடங்க போவதில்லை. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பலுச்சிஸ்தான் தொடர்பாக தொடர்ச்சியான செய்திகளை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அதில் மிக முக்கியமான ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கு. பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கவுஸ்டார் மாவட்டத்தில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பள்ளிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வேன், அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு 4 குழந்தைகள் வந்து பலியாக இருக்கிறாங்க. 38 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு அவங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய அமைச்சர், உள்ளூரில் இருக்கக்கூடிய இன்டீரியர் மினிஸ்டர் மோஷின் நக்வி அவர் வந்து கடுமையான ஒரு கண்டனத்தை வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த தாக்குதலில் வந்து பலுச்சிஸ்தானுடைய சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தான் பாகிஸ்தானுடைய மீடியாஸில் மிக முக்கியமாக வந்து ஃப்ளாஷப் ஆகிற ஒரு செய்தியாக இருக்குது. ஆனால் இந்த செய்தியை நம்ம கொஞ்சம் வேற ஒரு டைமென்ஷனில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக அவங்க நடத்திய தாக்குதல்களை நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இந்த தாக்குதல் சம்பவத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ISI அதை வந்து தேடி வேட்டையாடி இருக்கு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. ஸோ இந்த செய்திகள் தான் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷப்பாக வந்து சர்வதேச ஊடகங்களில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ வந்து பலுச்சிஸ்தானுடைய சிவிலியன்ஸ் மேலே வந்து அட்டாக் நடந்திருக்கு, 4 குழந்தைகள் பலியே இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்து வந்திருக்கு. இப்போ இந்த செய்தி வந்த உடனேயே ஒரு பொது புத்தியில் இது எப்படி போகுது அப்படின்னா, பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த போராளி குழுக்கள் தான் இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து ஒத்துழைக்கலை, அதனால இந்த தாக்குதல் சம்பவம் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரே தான் பாகிஸ்தானுடைய மீடியாவிலேருந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் வேற ஒரு நுணுக்கமான ஒரு அரசியலும் நுணுக்கமான ஒரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் ரொம்ப ரீசெண்டாக நம்மளுடைய பதிவிலேயே பார்த்துருப்போம், இந்த கவடார் போர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செக் பாயிண்ட்டை பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றின உடனேயே அந்த போர்ட்டுடைய அந்த செக் பாயிண்டில் இருந்த ஒரு மினிமம் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு காவல் அதிகாரி, அதுக்கப்புறம் வந்து அந்த செக் இவங்க யாரையுமே பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கொல்லலை. அவங்க எல்லாரையுமே வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க. அவங்க எல்லாரையுமே வந்து எச்சரித்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க அந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே வந்து பலோச் மக்கள், பலோஜ் இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதால அவங்கள வந்து நாங்கள் வந்து கொல்லலை, அவங்கள வந்து நாங்கள் வந்து அமுச்சிட்டோம் அப்படின்ட்டு தான் வந்து அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ
பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஆகட்டும், இந்த பலுஜிஸ்தானில் தன்னாடு கேட்டு போராடக்கூடிய இந்த போராட்ட குழுக்கள் ஆகட்டும், இவங்க யாருமே அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் மேலேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் மேலேயோ யாரு மேலேயுமே வந்து கை வைக்காமல் அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே இருந்தாலும் கூட அவங்கள எச்சரிக்கிறது உள்ளிட்ட சம்பவங்களோடு அவங்க நகர்றாங்களே தவிர யாரையும் வந்து கொலை செய்யணுங்கிற அளவுக்கு போல. அவங்களுடைய கொலை செய்யணும் அப்படிங்கிற டார்கெட்டில் இருக்கிறது பாகிஸ்தானுடைய இராணுவம், அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI மட்டும்தான். ஆனால் இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப அன்யூஷுவலாக வந்து நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டது அப்படிங்கிறது அங்கே லோக்கல்ஸில் குறிப்பாக பலுஜிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஆளாகாத, எந்த ஒரு விஷயத்துக்குமே காரணமே இல்லாத அப்பாவி குழந்தைகளை வந்து கொலை செஞ்சுருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு கொதிப்பு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இயக்கமும் பொறுப்பேற்றுக்கல. ஆனால் வந்து பாகிஸ்தானுடைய மீடியாஸில் இதை வந்து பலுஜிஸ்தான் போராளி குழுக்கள் தான் இந்த வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நரேஷன் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ உண்மையிலே இந்த தாக்குதல் சம்பவத்தை செய்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நாம் உள்ளே போய் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியாக போய் உள்ளே வந்து விசாரணை பண்ண முடியும். அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு ஹை கமிஷன், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமாபாத் அரசு தான் அங்கே வந்து அவங்க நினச்சா வந்து போய் இந்த விசாரணை அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ அந்த விசாரணையிலே உண்மை வெளியே வருமா அப்படின்னு தெரியல. இப்போ இருக்கும் பலோச் போராட்ட குழுக்கள் எந்த குழுக்களுமே வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கல. கடந்த காலங்கள்லேயும் அவங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் சம்பவத்தை செய்யலை. அப்போ இந்த தாக்குதல் சம்பவத்தை யாருக்காக யாருக்கு எதிராக மக்களை திருப்பணும்னு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் வந்து யூகிக்க முடியுது. இருந்தாலும் கூட உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் ரெண்டு தரப்புல வந்து வர வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயம் பாருங்க, பலுஜிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஷியல் ரைட்டராக இருக்கக்கூடிய மிர்யாத் பலூச் அவங்க வந்து ஒரு விரிவான ஒரு கட்டுரை பதிவு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் சைனா செய்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு திட்டத்தை அவங்க வந்து அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பலுஜிஸ்தான்லேருந்து சுரண்டக்கூடிய அந்த வளங்களை வைத்து அதை வந்து அவங்க எங்கெங்கே அந்த ஃபண்டை வந்து அவங்க வந்து திருப்புறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் மிர்யாத் பலூச் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஸோ அவங்க சொன்ன விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். சீனாவுடைய அரசாங்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2 லட்சம் கிராஜுவேட்ஸுக்கு ஃப்ரீ ஏஐ கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க குறிப்பிட்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்தையும் குறிப்பிட்டு தான் அவங்க வந்து குறிப்பிட்றாங்க. பலுஜிஸ்தான் இந்த லிபரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தை கேட்குறது என்னென்னா, நீங்கள் எங்களுக்கு ஆயுதம் தர தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆயுதம் தந்து வந்து எங்களை சண்டை போட சொல்கிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் எங்களை தற்காத்து கொள்ள எங்களுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களையாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு வந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது முன்னாடி வந்து எங்களுக்கு ஆயுதம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ வந்து எங்களுக்கு வந்து டிஃபென்ஸுக்கான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் தான் சைனா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மாணவர்களை குறிவைத்து கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்களுக்கு ஃப்ரீ ஏஐ கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து உள்ளிட்ட சலுகைகளை அறிவித்து நகருது அப்படின்னா, ஸோ அதோடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த சந்தேகத்தையும் வந்து அவங்க எழுப்புறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாகிஸ்தான் கடந்த 77 ஆண்டுகளாக வந்து திருந்தவே இல்லை. 1948 தனி பலுஜிஸ்தான் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் மக்கள் மீது தொடர்ச்சியான அடக்குமுறை இதுதான் வந்து பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசு எங்கள் மீது வந்து ஏவி கொண்டிருக்கிறதே தவிர எங்களுக்கு குறிப்பாக பலூச் மக்களுக்கு எந்த உருப்படியான காரியத்தையும் அவங்க செய்யவே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒருவேளை பலுச்சிஸ்தானுக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை, பலுச்சிஸ்தானுக்கு வந்து யாருமே வந்து உதவி செய்யலை, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாக்க கூட சர்வதேச சமூகம் முன்வரலை அப்படின்னா பாகிஸ்தான் அடுத்து என்ன செய்யும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பலுச்சிஸ்தான் நம்ம ஏற்கனவே பல காணொலியில் குறிப்பிட்ட மாதிரி ரிச் இன் நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாகாணமாக பலுச்சிஸ்தான் இருக்கிறது. ஸோ பலுச்சிஸ்தான்லேருந்து அந்த இயற்கை வளங்களை வந்து கொள்ளையடித்து அது மூலிமா வந்து தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை இஸ்லாமாபாத் மறைக்கிறதுக்கு தான் வந்து நிச்சயமாக வந்து முயற்சி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பலுச்சிஸ்தான்லேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இந்த இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் ஃபண்டு பண்ணும் அப்படின்னா
அதில் ஃபஸ்ட்டு ஃபண்டிங் பாகிஸ்தானால் ஃபஸ்ட்டு ஃபண்டிங் ஆர்கனைசேஷன் அவங்க குறிப்பிடுறது லஷ்கர் இ தொய்பா. எந்த நாசக்கார பயங்கரவாத அமைப்பு பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த அமைப்புக்கு தான் ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஃபண்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜெய்ஷி முகமது, அதுக்கப்புறம் ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸ், ஆன்டி அமெரிக்கா ஆக்டிவிட்டீஸ், இதுக்கு தான் பாகிஸ்தான் இந்த ஃபண்டை வந்து பயன்படுத்தும். இதை சர்வதேச சமூகம் உண்மையிலே அனுமதிக்கணுமா? பாகிஸ்தான் அரசு அப்படிங்கிறது இந்த அளவுக்கு மோசமாக போகிறத கிட்டத்தட்ட ஒரு டெரர் ஃபேக்டரியாக தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணுற ஒரு நாடாக மாறி இருக்கக்கூடிய பாகிஸ்தானை இன்னமும் சர்வதேச நாடுகளும் இந்தியாவும் வந்து பார்த்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு வலிமையான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, பலுச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை, ஜெனசைடு இனப்படுகொலையை தடுத்து இந்த அழகான ஒரு நிலத்தை மீண்டும் இங்கே பலூச் மக்கள் இருக்கக்கூடிய நல்ல தலைவர்களிடம் இந்த சர்வதேச சமூகம் வந்து ஒப்படைக்கணும். பலூச் மக்கள் வந்து அவங்க குறிப்பிடுறது, பலூச் ஆர் நாட் தி பாகிஸ்தான் முஸ்லிம் ரேடிக்கல் சிட்டிங் இன் த பாகிஸ்தான்ஸ் ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், லாகூர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த திமிரு பிடித்த நபர்கள் கிடையாது பலூச் மக்கள். பலூச் மக்களுக்குன்னு தனி அடையாளம் இருக்குது. அவங்கள இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதில் இருக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் பலூச்சிஸ்தானை வந்து வழிநடத்த முடியும் அப்படின்ட்டு வந்து அவங்க குறிப்பிட்டு அந்த பதிவை வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அப்டேட்டில் சொன்னது, அங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத தாக்குதல். அந்த பயங்கரவாத தாக்குதலை செய்ததே பாகிஸ்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதில் வந்து இருக்குது. ஆனால் அதை இப்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்படிங்கிறதால இது அடுத்தடுத்து எப்படி நகரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது குறிப்பாக வந்து அதுக்கு அடுத்த அப்டேட்டில் மிரியான் பலூச் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், சர்வதேச சமூகத்திற்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், எங்களுக்கு ஆயுதங்கள் வேணாம் ஆனால் டிஃபென்ஸுக்கான விஷயங்கள் வேணும், சைனா என்ன செஞ்சிட்ருக்கு, பலுச்சிஸ்தான்லேருந்து இந்த ரிசோர்ஸஸை எடுத்து பாகிஸ்தான் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க குறிப்பிட்றாங்க. ஸோ இன்னமும் வரும் நாட்களில் பலுச்சிஸ்தான் வந்து நிச்சயமாக ஒரு புதிய போராட்டத்தை நோக்கி தினம் தினம் நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் BLA பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் கடத்தல் சம்பவத்தில் அவங்க எப்படி திட்டமிட்டாங்க, எந்த மாதிரியான தாக்குதல் இருந்தது, அந்த தாக்குதல் சம்பவத்தில் கூட பெண்கள் குழந்தைகளை அவங்க வந்து கை வைக்காமல் எப்படி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த கிளியரான அந்த ஆப்ரேஷன் தொடர்பான வீடியோவை அவங்களுடைய சமூக வலைதளங்களில் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ BLA நிறுத்தப் போவதில்லை, பாகிஸ்தான் அடங்க போவதில்லை. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது, மிக குறிப்பாக பலுச்சிஸ்தானில் என்ன அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை அதுக்கான அப்டேட்ஸை தொடர்ச்சியாக வரும் காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.